அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐநா சபை அறிவிப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்றும் பல்வேறு வகைகளில் குழந்தைகளுக்கு எதிரான மனிதுரிமை மீறல்கள் நடைபெற்று வருகிறது என்பதனை வெளிப்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்டதுதான் கனவு குறும்படம். உலக மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஃபோக் மார்லி ரெக்கார்ட் ஸ்டுடியோவில் மதுரை விஸ்வாகிரியேஷன்ஸ் விஸ்வநாராயண் மற்றும் என்ஜினியர் செந்தில்குமார் ஆகியோர் தயாரிப்பில் தேசிய மற்றும் மாநில விருது பெற்ற குறும்பட நடிகரும் இயக்குனரும் மாற்றம் அமைப்பின் நிறுவனருமான ஆர்.ஏ. தாமஸ் அவர்கள் இயக்கத்தில் உருவாகியுள்ள பெண் குழந்தை கல்வி குழந்தை தொழிலாளர் குறித்து எடுக்கப்பட்ட சமூக விழிப்புணர்வு குறும்படமான கனவு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பேட்ட, ஜிகர் தண்டா, தானா சேர்ந்த கூட்டம், காக்கி சட்டை, அண்ணாத்த, அரண்மனை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல்களை பாடியுள்ள பிரபல திரைப்பட பாடகர், பாடலாசிரியர், நடிகர் அந்தோணிதாசன் அவர்களும் பேசுவது கிளியா என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சைரன், யாதுமூரே, சாரல், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட திரைப்படங்களின் பாடலாசிரியர், வசனகர்த்தா, திரையெழுத்தாளர் முருகன் மந்திரம் ஆகியோர் கனவு குறும்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் போட் திரைப்படத்தின் அசோசியேட் டைரக்டர் சசி, குறும்பட இயக்குனர் சாய் பரஞ்சோதி, தயாரிப்பாளர் வாசு, நடிகர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கனவு குறும்படம் 2025ஆம் ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவில் நடைபெறவுள்ள பல்வேறு குறும்பட போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வாகியுள்ளதாக படத்தின் இயக்குனர் ஆர்.ஏ. தாமஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லோருக்கும் வணக்கம். பாடலாசிரியர் முருகன் மந்திரம் அண்ணனோடு உங்கள் ஃபோக் மார்லி அந்தோணிதாசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு நண்பர் தாமஸ் அவர்கள் டைரக்ஷனில், விஸ்வநாராயணன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் கோபுடீஸ்வரா செந்தில்குமார் சார் அவர்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, குழந்தை தொழிலாளர்கள், அடிபட்டு கிடக்கிற ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிற நிறையா மக்களுடைய கனவுகள் ஒன்று இருக்கும். அந்த கனவுகளை வெளியில் சொல்லக்கூடிய விதமாக கனவு அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாருடைய கனவாக இருக்கணும் இந்த வீடியோ அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்குது. யதார்த்த மனிதர்களுடைய வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கனவு வெற்றி பெற நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க.